இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா அல் மஸ்ஜித் நபியுடைய குத்பா, அந்த குத்பா ஷேக் அப்துல் முஹ்சின் காசிம் ஹஃபிதுல்லாஹ் நடத்தினார்கள். அதாவது ஹஜ்ஜுடைய நற்கிரியைகளும் அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய கையாள வேண்டிய விடயங்களும் கடமைகளும் என்ற தலைப்பில் அம்து ஸலவாத் தக்வாவுடைய பின்ன முஸ்லீம்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட இபாதத்துகள் செய்கின்ற பாக்கியத்தை வழங்கி தன்னுடைய படைப்பினங்களுக்கு அருள் புரிகிறான். அதில் மிக சில அமல்களை பார்க்கிறோம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, சிலரை பார்க்கிறோம் வெளி உறுப்புகளோடு சம்பந்தப்பட்டது. இஸ்லாத்துடைய ஈமானுடைய கடமைகள் அடிப்படை இரண்டு தான், உள்ரங்கம் வெளிரங்கம் சம்பந்தப்பட்ட அமல்கள். இப்பொழுது எப்படியான நேர கால வினாடிகள் என்றால், ஹாஜிகள் எல்லாம் காபத்துல்லாவிலிருந்து அமல்களை முடித்து வெளியாக தயாராகி கொண்டிருக்கின்ற நேரம், ஹஜ்ஜுடைய பெரும்பெரும் கிரியைகளை முடித்துவிட்டு நீண்ட இபாதத்துகளை உடல் ரீதியான நுட்பமான இபாதத்தை முடித்துவிட்டு அவர்கள் வெளியேற தயாராக இருக்கின்ற நேரம். அதனால தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள் எந்த அளவுன்னு சொன்னால், மிக நம்பிக்கையான ஒருவரிடம் தான் செய்த ஹஜ் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். அதுக்கு முன்னால் மக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் மார்க்க சட்டத்துறை வல்லுனர், அபூபக்கருடைய தலைமையிலே மக்களுக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளை கற்றுக் கொடுக்குமாறு பொறுப்பு சாட்டினார்கள். அவர்களை மேற்பார்வையாளராக ஆக்கினார்கள். மக்களுக்கு வருகின்ற சட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யுமாறு விளக்கம் கொடுக்குமாறு. இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஆரம்ப ஹஜ்ஜிலே மதீனாவிலிருந்து முஸ்லீம்கள் செய்த முதலாவது ஹஜ்ஜிலே அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய ஹஜ் ஒரே ஹஜ்ஜு தான், அது முதலும் இறுதியுமானது. மக்கள் முஸ்லீம்கள் செல்கின்ற பொழுதோ அங்கே பாருங்கள், ஹஜ்ஜுடைய கிரியைகள் என்பது மிக நுட்பமான வணக்கம் சார்ந்த சட்டத்திட்டங்கள். எனவே அபூபக்கர் அவர்களுக்கு ஆழமான ஹஜ்ஜுடைய சட்டத்துறையிலே, அவர்களுக்கு மார்க்க சட்டத்துறையிலே ஆளுமை, அதே மாதிரி நிபுணத்துவம் இல்லாதிருந்தால் அபூபக்கர் அவர்களை பொறுப்பாக்கி இருக்க மாட்டார்கள். ஏன்னா அபூபக்கர் அறிவாளி, ஞானி, ஆழ்ந்த மார்க்க சட்ட விளக்கம் உள்ளவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஹஜ்ஜிலே பொதுவாக இஸ்லாத்துடைய மிக உன்னதமான பண்பு ஒற்றுமை சம்பந்தமாக வெளியாகிறது. எப்பொழுதுமே ஹக்கிலே சத்தியத்தில் ஒன்றுபட வேண்டும், இஸ்லாத்துடைய ஏகத்துவ வார்த்தையில் மக்கள் ஒன்றுபட வேண்டும். பாருங்கள், எல்லோரும் ஒன்றுபடுகிறார்கள், ஒரே இடத்தை நாடுகிறார்கள், ஒரே இறைவனை அழைக்கிறார்கள், வணங்குகிறார்கள், ஒரே நபியை பின்பற்றுகிறார்கள், ஒரே வேதத்தை ஓதுகிறார்கள். அதே நேரம் அவர்கள் மத்தியில் எந்த வேறுபாடு வித்தியாசமும் கிடையாது. எனவே அவர்கள் சமமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் தக்வா தான் வித்தியாசப்படுத்தும். யாரிடம் தக்வா கூடையோ அல்லாஹ்விடம் சிறப்பானவர், தக்வா குறைந்தவர் அல்லாஹ்விடம் சிறப்பு குறைந்தவர். எனவே தக்வாவை தவிர்த்து வேறு எந்த வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் தராதரங்களும் கிடையாது. ஹஜ்ஜிலே அடுத்தது என்ன வெளிப்படுகிறது என்றால், உண்மையிலே ரசூல்மார்கள் உண்மையாளர்கள் என்பதற்கான அத்தாட்சி வெளிப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், அவருடைய துஆவை பாருங்கள். மக்களில் ஒரு கூட்டத்தார் சாராரை இந்த மனைவியும் பிள்ளையை விட்டு வருகின்ற பொழுது ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் இவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய, இவர்கள் அரவணைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணு. துஆ கேட்கும் பொழுது பாலைவனத்தில் தாயும் பிள்ளை மாத்திரம். இப்ராஹிம் சூரா 37வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு துஆவை ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், வாலாக்குல் லாமிரியத்தின் மின்குல், எல்லா திக்கு திணைகள் மூளை முடுக்குகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். இனி ஹஜ்ஜுடைய பிரகடனம் செய்யுங்க. சூரா ஹஜ் 27வது வசனம். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசை வைக்கிற நான் மௌத்துக்கு முன்னால் காபாவை காண வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும். மக்கள் எல்லோருமே சகல திசைகள் திக்கு திணைகளிலிருந்தும் காபாவை காண வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசிக்கிறார்கள். இப்ராஹிம் துஆவுடைய பரக்கத். அதே போன்று உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய மனதோடு இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர், அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர் மௌத்தாகிய பின்னராவது அது கபூலாகும். அவர் துஆ கேட்டுவிட்டு மௌத்தாகி விடுவார். அவருடைய மௌத்துக்கு பின்னால் நடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு அவர்கள் மௌத்தாகின்ற பொழுது மக்கா இந்த அளவு முன்னேறி இருக்கவில்லை, செழிப்பாக இருக்கவில்லை, மக்கள் சஞ்சாரம் உள்ள இடமாக மாறி இருக்கவில்லை, இப்பொழுது மாறி இருக்கிறது. அதே போல் அந்த துஆ இப்பொழுது ஹயாத்தாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடம் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹுனஃபாக்களின் தலைவர், ஹனீஃபா தூய முஸ்லிம், ஹனீஃபா முஸ்லிம் வஜ்ஜஹத்தில் வருகிறது. ஹுனஃபா தூய்மையான முஸ்லிம்களின் தலைவராகி இப்ராஹிம் துஆவுடைய தாக்கம் பிரதிபலிப்பு. எனவே முஸ்லீம்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறார்கள். அந்த ஹஜ்ஜுடைய அந்த அழைப்பை, அது அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செலவழித்து அவர்கள் எந்த ஆரம்பத்தில் பாருங்கள், எந்த விதமான அந்த ஊரில் எந்த அந்த விவசாய நிலங்களோ அதே போன்று பயிர் பச்சைகளோ விவசாய பூமிகளோ இல்லை என்றாலும் அவருடைய தேவைகளை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடம் அவர்கள் அல்லாஹ் அரஃபாத்தில் நின்று அந்த மினா முஸ்தலிஃபா போன்ற பூமியில் தங்கி அவர்கள் ரப்புக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி அல்லாஹ்வுக்கு முன்னால் தைத்த ஆடைகளை கூட களைந்து அவர்கள் ஹராம் அணிந்து அவருடைய தலைகளை முழுமையாக வலித்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் முகமாக வருகை தருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆவுடைய தாவத்துடைய அழைப்புடைய பரக்கத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த தீனை பாதுகாக்கின்ற வாக்குறுதி அளித்திருக்கிறான். எவ்வளவு காலம் சென்றாலும் வேறு நிலைமைகள் மாறினாலும் இந்த தீன் எப்பொழுதுமே தூய்மையானதாக அது நிமிர்ந்து நிற்கும், அது தெளிவானதாக இருக்கும். அது இன்று இறங்கியது போன்று, குர்ஆன் இறங்கியது போன்று மார்க்கம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆடைகளை எத்தனை வருடங்களுக்கு முன்னால் மக்கள் இன்னும் அணிகிறார்கள். அவர்கள் இந்த கீழாடை, அவர்கள் மேல் போர்வையாக இந்த ஹராம். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷங்களுக்கு முன்னால் காட்டி தந்த அதே கற்றுத்தந்த தல்பியா லப்பைக், அதே போன்று அவர்கள் எரிந்தது போன்று கல்லறிகிறார்கள், அவர்கள் தவாஃப் செய்தது போன்று காபாவை தவாஃப் செய்கிறார்கள். பாருங்கள், இஸ்லாம் எப்படி பின்பற்றப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது என்று. அதே போன்று நம்பிக்கை, நாணயம், வாய்மை, நேர்மை என்பது உண்மையான ஆண்கள் மனிதர்களுடைய உயர்ந்த பண்பாடு விழுமியங்களை சார்ந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், தன்னுடைய சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்கு பல சிரமங்களை பொறுத்து கொண்டால் செய்து கொண்டார்கள். சொன்னார்கள், அவர்களே, யாரும் நோவினைப்படுத்தாத அளவு, துன்புறுத்தப்படாத அளவு நான் துன்புறுத்தப்பட்டுள்ளேன், யாருமே அச்சுறுத்தப்படாத அளவு நான் இஸ்லாத்துக்காக அச்சுறுத்தப்பட்டுள்ளேன். அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். சஹாபாக்களும் தன்னுடைய ஊர்களை, தாயங்களை பிரிந்தார்கள், வேறு வேறு ஊர்களுக்கு சென்றார்கள். இதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதை, இஸ்லாமிய தூதை ஏந்தியவர்களாக, அதை எத்தி வைப்பதற்காக, திடகாத்திரத்தோடும் அமானிதத்தோடும், எனவே இஸ்லாத்தை பரப்புவதற்காக, சகல கண்டங்களிலும் கோணங்களின் தாவத்துடைய இஸ்லாமிய முன்னுதாரணங்களை பரப்புவதற்காக ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமைகளை பேணி நடப்பது. ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுக்காக செய்த தியாகங்களை அவரும் எடுத்து நடக்க வேண்டும். தியாகிகளாக தாயகம் திரும்புங்கள் என்பது புத்திமதி. தீனுடைய தாயிகளாக நீங்கள் தாயகம் திரும்புங்கள். உங்களுடைய நாடுகளுக்கு திரும்புகின்ற பொழுது ஹாஜிகளே, சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாடுகளுக்கு திரும்பியது போன்று இஸ்லாத்திய தூதை, இஸ்லாத்துடைய அந்த மார்க்கத்தை பிரகடனப்படுத்துகின்ற தாயிகளாக நீங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்படியான நேசித்து பின்பற்றி அவர்களுக்கு நாங்கள் கடமை செய்ய வேண்டும். அவர்கள் நம்பிக்கை நாணயமாக நாங்கள் எடுக்க வேண்டும். நன்றி கடன் புரிய வேண்டும். நன்றி கடன் பாருங்கள், சஹாபாக்களுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டும். சஹாபாக்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் நேசிக்க வேண்டும். சஹாபாக்களை நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்ற மனப்பூர்வமாக அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். சஹாபாக்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கு நாங்கள் எதிர்த்து போராட வேண்டும், மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அதே போன்று யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் ஹஜ்ஜில் பின்பற்றுகிறார்கள், உண்மையிலே எல்லா விடயங்களும் பின்பற்ற வேண்டும். ஹஜ்ஜை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று செய்துவிட்டு வாழ்க்கையை வேறொரு கொண்டு வாழ முடியாது. எனவே பாருங்கள், வெற்றிக்கான ஈடேற்றத்துக்கான வழி அதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அவருடைய கட்டுப்படுகின்ற விடயத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டால் நீங்கள் நேர்வழி அடையலாம். 154 வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு மத்திய 2 விடயங்களை விட்டு செல்கிறேன், நீங்கள் அதை கடைபிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய வழிமுறை சுன்னத். ஹாக்கி ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். அதே போன்று எப்பொழுதுமே நியாமத்துகள் நன்றி செலுத்தப்பட்டால் நிரந்தரமாக இருக்கும். யார் ஒரு இபாதத்தை செய்து அல்லாஹ்வை அது புகழ்ந்தால் அல்லாஹ் இன்னும் ஒரு இபாதத்தை செய்கின்ற பாக்கியத்தை லேசாக கொடுப்பான். எனவே யார் நேர்வழி பெற்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் அல்லாஹ் இன்னும் நேர்வழி அதிகப்படுத்தினான், அவர்களுக்கு இன்னும் தக்குவாவை வழங்கினான். எனவே ஒரு இபாதத் செய்ய இன்னொரு இபாதத், தக்குவாவுக்கு பின்னால் இன்னும் தக்குவா கூடுவது, அது உண்மையிலே அல்லாஹ் அவர்களுக்கு நாடுகின்ற நலவு. முஹம்மத் 17 வசனம். எனவே ஒரு நல்ல அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான அடையாளம் அது நல்ல அமலை தொடர்ந்து இன்னும் ஒரு நல்ல அமலை செய்வது. ஒரு அமலுக்கு பின்னால் இன்னும் ஒரு நல்ல அமலை செய்வது முந்தைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான அடையாளம். எனவே உண்மையான ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே ஒரு நல்ல அமலை செய்துவிட்டால் அவருக்கு அந்த நல்ல அமல் அழியாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பு இருக்கிறது. ஷிர்க், இணை வைப்புகள் ஈடுபட்ட நன்மைகள் அழிந்துவிடும். அது நன்மைகளை முழுமையாக அழித்துவிடும். உங்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்களுக்கும் வஹ்யாக அறிவிக்கப்பட்ட விடயம்தான், நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் நிச்சயம் அழிந்துவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர்கள் என்று ரசூல்மார்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த எச்சரிக்கை. எனவே ஏனியர்களுக்கு எப்படி இருக்கும்? சுமர் 65. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்திலிருந்து அவருடைய நன்மைகளை மறக்கடிக்க செய்வான். நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், அந்த நன்மை செய்தேன், அப்படி செய்தேன், அவர் தான் பெருமை பாராட்டி கொண்டிருக்க மாட்டார். அதே போன்று அதை மற்றவரிடம் தன்னுடைய நாவால் இப்போ அந்த அமல் செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று தன்னை பீத்த மாட்டார். அதை பீத்தாமல், தன்னை புகழாமல், தற்புகழ்ச்சி இல்லாமல் அவரை பாதுகாப்பான். அதே போன்று அவருடைய பாவத்தை தான் எப்பொழுதும் அல்லாஹ் காட்டி பாவத்தை திருத்துகின்ற, பாவத்தை மன்னிப்பு தேடி இஸ்திக்பார் செய்கின்ற அந்த கடமையில் ஈடுபடுத்துவான். இது அல்லாஹ் நடவு நடுவதற்கு அடையாளம். எப்பொழுதுமே நல்லமல் ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருப்பார். இப்படி பார்க்க உண்மையான ஈமான். அதே போன்று பொதுவாக அதாவது நல்லாமல் ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடம் வேண்டுவது, பச்சாதாபப்பட்டு கெஞ்சி கேட்பது உண்மையான ஈமானுடைய அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், காபா உன்னதமான பணி. காபாவை கட்டி முடித்த பிறகு என்ன துவா கேட்டார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா, என்னிடமிருந்தும் என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்தும் இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நீ அனைத்து பேச்சுக்களையும் செவியேற்பவன், அனைத்து விடயங்களையும் அறிந்தவன் என்று சொல்லி அந்த கபூலியத்தை அல்லாஹ்விடம் அங்கீகாரத்தை கேட்ட பக்கர் 123 அதே போன்று இந்த தீனிலே நிலையாக இருப்பது உறுதிமிக்க சங்கற்பம் மிக்க ஒரு காரணமாக இருக்கிறது. உறுதிமிக்க திடகாத்திரமான செயல்களில் உள்ளது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் உண்டு.
யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திசை திருப்பக்கூடியவனே. இன்னும் ஒரு ரிவாயத்திலே இந்த துஆ யா முசப்பித்தல் குலூப், உள்ளங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியவனே. சப்பித் குலூபன் அலா தீனிக், எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. யா முகல்லிபல் குலூபன் அதிகமாக வந்திருக்கிறது. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, என்னுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதிப்படுத்துவாயாக, ஸ்திரப்படுத்துவாயாக. இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். அதே போன்று தல்பியா ஏகத்துவ தல்பியா சொன்னவர், பெருநாள் தர்க்கத்தினங்களிலே தக்பீர் சொன்னவர், அது இப்படியானவருக்கு கட்டாயம் அல்லாவோடு அல்லாவுக்கு வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யானை வணங்க மாட்டேன், அலஸ்து ரப்பிக்கும் என்று அல்லா கேட்டானே, காலு பலா, நான் அல்லவா உங்களுடைய ரப்பன்னு கேட்க முடியும், நீ தான் நிச்சயமே உங்களுடைய ரப்பன் நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் அல்லாத ஒரு பக்கம் பச்சாதாபப்பட்டு நெருங்கக்கூடாது. அதே போன்று முஸ்லிம்களே ஹஜ் இருக்கிறது. இன்னும் அந்த ஹஜ் எப்படிப்பட்ட அமல் என்றால், இன்னும் ஒரு இபாதத்தை கூவி அழைக்கக்கூடிய ஒரு அமல், ஒரு இபாதத். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு அமலிலிருந்து ஓய்வுபட்டால் இன்னும் ஒரு அமலை செய்ய எத்தனிக்க வேண்டும். ஃபரகத்து ஃபன்சப், நீங்கள் ஒரு அமலிலிருந்து ஓய்வுபட்டால் இன்னும் முயற்சித்து சிரமப்பட்டு தியாகத்தோடு வேறு அமலை செய்யுங்கள். சூரத்து ஷரஹ் அலம் நஷ்ரஹ் 7வது வசனம். இப்னு ஜௌஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு அமலை செய்தால் இன்னும் ஒரு அமல் செய்வதிலே பிரயத்தனம் காட்டுங்கள், பாடுபடுங்கள், முயற்சியுங்கள், தியாகத்தை மேற்கொள்ளுங்கள். ஒரு இபாதத் மௌத்தோடு தான் முடியும், மௌத்துக்கு முன்னால் இபாதத் முடியாது. அது அந்த ஆயத்துவினர்கள் ஹஜ்ஜுடைய 99வது வசனம், மௌத்து வரைக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், எனவே நன்மைகளை போட்டி போடுங்கள், நல்லவர்களிலே பிரயத்தனம் காட்டுங்கள், அது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ரஹ்மத்துகளை சுவீகரித்துக் கொள்வது காரணமாக அமையும் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை சூரா சஜிதா 17வது வசனத்துடன் முடிக்கிறார்கள். அதாவது ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன கண்குளிர்ச்சியான இன்பங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரியாது. அது அவர்கள் செய்த அமல்களுக்கு தக்க கூலியாக, அதாவது சொர்க்கத்தில் என்ன இன்பங்கள் இருக்கின்றன என்பது அந்த சொர்க்கம் செல்லவிருக்கும் ஆத்மாவுக்கு உலகத்திலே புரியாது என்று சொல்லி இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்கு துஆ செய்து முதலாவது ஹுத்பா முடித்துடைய இந்த ஹுத்பா ஸலவாத் தக்வா செய்த பின்னால் முஸ்லீம்களை பொதுவாக ஹஜ்ஜுடைய அமல்கள் கடமை யார் நிறைவேற்றினாரோ அவர் அந்த தூய்மையை பேண வேண்டும், தூய்மையை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு வேண்டி ஹஜ்ஜி செய்து பாவம் செய்யாமல், கணவன் மனைவியுடைய அந்த உறவை குறிப்பிட்ட நாட்களில் தவிந்து கொண்டு, பாவமான ஆபாசமான பேச்சுக்கள் செயல்களை தவிந்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு மாறு சேவை தவிந்து கொண்டால் அவர் அன்று பிறந்த பாலகன் மட்டும் தன்னுடைய தாய் தன்னை பெற்ற நாளில் நியூபோர்ன் பேபி போன்று அவர் திரும்புகிறார். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். எனவே அவர் மீது இந்த திருத்தம், நிலையான போக்கு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, அதே போன்று பெண்கள் ஜமாத் தொழுகைகளை பேணுதலாக இருப்பது, வீடுகளிலும் எல்லா விடயங்களிலும், அதே போன்று அமல்கள் இபாதத்தில் இடுவது, அதே நேரம் அல்லாஹ்வுடைய நேர் வழியின் பக்கம் நுணுக்கமான முறையிலே நல்ல அழகிய உபதேசங்களை கொண்டு தாவத்து கொடுப்பது, ஒரு தாயியாக மாறுவது, அதே போன்று தன்னுடைய தாவத்தை உறவினர்களை கொண்டு ஆரம்பிப்பது, தன்னுடைய ரப்போடு உண்மையான நேர்மையான ஒரு முஸ்லிமாக நடந்து கொள்வது எல்லா செயல்களிலும், இப்படியான தூய்மைகளை பேணுவது ஒவ்வொரு ஹாஜியுடைய கடமை என்ற புத்திமதி 2வது ஹுத்பாவிலே சுருக்கமாக சொல்லி ஸலவாத்து சொல்லுமாறு தோன்றுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அப்துல் முஹ்சின் காசிம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.